உண்மையை சொல்லணும், மதிமுக என்பது ஒரு ஜாதி கட்சி, வெளியில் தெரியாது. நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கோயம்புத்தூரில் நான் ஆரம்ப காலகட்டத்தில் கோயம்புத்தூர்லேயே வந்து அரசியல் என்னுடைய இது ஆரம்பிச்சது வந்து படிக்கிற காலகட்டங்களில் கோயம்புத்தூரில் அண்ணன் ஈஸ்வரன் ஒருத்தர் இருந்தார். நீங்கள் இன்னைக்கு போய் பாருங்க, ஒரு தனியாக ஒரு சின்ன அமைப்பு வச்சுட்டு இது பண்றாரு. புறநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஈஸ்வரன் இருந்தார். அண்ணன் ஈஸ்வரன் வந்து அப்போ நாங்கள் மாணவர் போராட்டங்களாக செய்யும்போது நிறைய உதவிகள் செஞ்சார். இன்னைக்கு அவர் மதிமுக இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஐயா வைகோவோட மட்டுமே அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே பயணப்பட்டவர். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு குத்துமதிப்பாக தான் சொல்றேன். அப்படியே வந்து அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அண்ணனை தன்னுடைய மகனுக்கு ஆதரவாக இல்லைன்றக்கா வெளியேற்றப்பட்ட நபர்கள் அவர் ஒருத்தர். தன்னுடைய ஜாதிக்காரருக்கு ஆதரவாக அங்கே அவருக்கான ஒரு ஜாதிக்காரர் யாரு, ஐயா வைகோவினுடைய ஜாதிக்காரர் ஒருத்தர். அண்ணன் ஈஸ்வரன் வந்து அந்த மண்ணினுடைய பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு தமிழ் குடி. தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தான் ஜாதிக்காரனுக்கு எதிராக இருக்கேன், எதிர்காலத்தில் இவன் தான் மகனுக்கு எதிராக வந்துருவேன்னு சொல்லிட்டு நீக்கப்பட்ட நபர். இன்னுவரை அவர் தமிழ், அதாவது என்ன சொல்றாரு, திராவிடத்தையும் சரி தமிழ் தேசியம் சரி தேசிய தலைவர் பிரபாகரன் சரி உயிரா நேசிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் வாழக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் சுத்தளவுல, கோயம்புத்தூர் மையமா வச்சு ஒரு 50-60 கிலோமீட்டர் சுத்தளவுல என்னென்ன பிரச்சனைலாம் நடக்குதோ அவரால் முடிஞ்ச அளவு அந்த மக்களுக்காக போராடுறாரு. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நான் சொல்லாட்டி கூட அண்ணன் ஈஸ்வரனுடைய உழைப்பு எங்களுக்கு செஞ்ச உதவின்னு தெரியாது. நாங்கள் மாணவர் போராட்டத்தை எடுத்து செய்யும் போது நாம் தமிழர் கட்சி தான் முதன்மையாக நின்று செய்து, ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு பின்புலத்துல அண்ணன் ஈஸ்வரன் மதிமுக சார்பால் அண்ணன் ஈஸ்வரன் மட்டும் தனிமையா நின்று நிறைய உதவிகளை செஞ்சார். அது அவருடைய வாகனத்தை கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு காவல்துறையில அனுமதி வாங்குறதா இருக்கட்டும், அந்த அனுமதி கிடைக்காத காவல்துறையிட்ட ஒரு பேசுறதா இருக்கட்டும், நிறைய நம்ம கட்சிக்காரங்களே எல்லாத்தையும் முடிச்சாலும் கூட எல்லாம் செஞ்சாலும் கூட அவரும் ஒரு மிகப்பெரிய பக்கவாளமா இருந்து நிறைய உதவிகளை செஞ்சாரு. அந்த நன்றிகளை மறக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, இது மாதிரி ஒருத்தர் 2 பேர்ல பல நபர்களை தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய ஜாதிக்காரங்களுக்கு, உண்மையை சொல்லணும், மதிமுக என்பது ஒரு ஜாதி கட்சி, வெளியில் தெரியாது. தெலுங்கு பேசக்கூடிய ஐயா வைகோ அவர்களுடைய ஜாதி என்னவோ அந்த ஜாதிக்கான கட்சியாக மட்டுமே அவர் அந்த கட்சியை வச்சிருந்தார்.